Hello future officers, welcome to Fidos Academy. So நம்ம aptitude சீரீஸில் third வீடியோ பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டமில் இனிஷியலாக போர்ட் மாஸ் பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் பேஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் தென் செகண்ட் வீடியோவில் யூனிட் டிஜிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். அண்ட் தென் திஸ் இஸ் தேர்ட் வீடியோ பேஸ்ட் ஆன் அல்ஜிப்ரா. ஸோ ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அல்ஜிப்ரானே பயந்துட்டே இருப்போம். ஸோ அல்ஜிப்ராவா 2x 3x 4x இந்த மாதிரி எக்ஸா வருமே, எக்ஸை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்போம். பட் இப்போ வந்து அவ்வளோ பயம்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்து அல்ஜிப்ரா வந்து சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கு நமக்கு வேண்டியது ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப பேசிக்கானது, நம்ம ஸ்கூல் டேஸில் மனப்பாடம் பண்ணது தான். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? என்ன அப்படின்னா a plus b the whole square equal to a square plus b square plus 2ab, a minus b the whole square equal to a square plus b square minus 2ab, a square minus b square oda value a plus b into a minus b, and then a plus b the whole cube oda value a cube plus b cube plus 3ab into a plus b. So இது பிளஸ்ல இருந்துச்சுன்னா எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. and then a minus b the whole cube equal to a cube minus b cube minus 3ab into a minus b. ஸோ இதில் வந்து எல்லாமே மைனஸில் வரும். சரியா? அண்ட் தென் ஸோ இதே வந்து ரீஃபார்ம் பண்ண மாதிரி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுடைய ஃபார்முலா என்ன? ஸோ இந்த கியூப் வச்சு ரெண்டு ஃபார்முலா வரும், அது ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுடைய ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2ab வரும், இங்கே வந்து வெரி ஏபின்னு வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் வரும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைனஸ் வரும். சரியா? ஏ மைனஸ் பி இங்கே வந்து மைனஸ் வரும், இந்த ஏபியில் ப்ளஸ் வரும். அதுவே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் வந்துச்சுன்னா இங்கே ஏ ப்ளஸ் பி வரும், இந்த ஏபிக்கு மைனஸ் வரும். ஸோ இந்த ரெண்டு இதை மட்டும் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. And then finally a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc into ca. ஸோ இங்கே வந்து ரெண்டு வேரியபிள் வச்சு வந்த ஃபார்முலா, இது வந்து 3 வேரியபிள் வச்சு வந்த ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம எப்படி சம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை இப்படின்னு தான் இருக்கும். இது நீங்கள் வந்து அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ சிம்பிளிஃபை எப்படின்னு இருக்கும், நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா போர்ட் மாஸ் அப்படின்ற ரூலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா 0.78 இன்ட்டு 0.78 ஒரு ஆன்சர் வரும். அப்புறம் 0.272 இன்ட்டு 0.272. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவை வந்து 0.456ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ஆப்ஷனை நீங்கள் வந்து போடுவீங்க. அப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், வராதுன்னெலாம் சொல்லலை. பட் என்னன்னா இப்படி தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பார்த்தோன்னே இது அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? இது நம்பர் பார்த்தோன்னே பாருங்கள் 0.728 0.728 ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 0.728 ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த 0.272 நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நியூமரேட்டரில் என்ன மாதிரி இருக்குது, ஏ இன்டூ ஏ மைனஸ் பி இன்டூ பின்னு இருக்குது. ஸோ அதை நான் எப்படி எழுதலாம், ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா, மைனஸ் பி இன்டூ பி வந்து பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சரியா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. டிவைட் பை இந்த 0.456 அப்படின்றது இந்த ஏயையும் பியையும் என்னமோ பண்ணியிருக்கிறாங்க, 0.728ஐயும் 0.272ஐயும் எய்தர் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி உள்ள நம்பர் தான் டினாமினேட்டரில் கொடுத்துருப்பாங்க. எல்லா சமக்குமே இப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ ஆட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், இது வந்து 7 + 2 9. ஸோ இப்போ 1 பாயிண்ட் கிட்ட வந்து எனக்கு ஆன்சர் வந்திருக்கும் ஆட் பண்ணியிருந்தேன்னா. ஆனால் இங்கே 0.456 தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா 700லேருந்து 200 சம்திங்கை வந்து கழிச்சோம்னா எனக்கு 400 சம்திங் வரும் அப்படின்றத ஒரு லாஜிக்கலாக நான் வச்சுட்டு இதை வந்து சப்ராக்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 8ல் 2 போச்சுன்னா 6,
12ல் 7 போச்சுன்னா 5, 6ல் 2 போச்சுன்னா 4. ஸோ 0.456. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? ஸோ இந்த 0.728ன்றது என்னதுன்னா ஏன்னு நான் எடுத்துக்கிறேன். 0.272 நான் என்ன எடுத்துக்கிறேன்? பின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் எனக்கு எப்படி கிடச்சிருக்குதுன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடச்சிருக்குது. சரியா? இந்த ஈக்குவேஷனை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன படித்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ என்ன? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி டிவைட் பை ஒரு ஏ மைனஸ் பி இங்கே இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? அந்த ஏ மைனஸ் பியையும் ஏ மைனஸ் பியையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் எனக்கு என்னதான் கிடைக்கும்னா ஏ பிளஸ் பி அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னா ஏனுடைய வேல்யூ என்ன? 0.728. பியினுடைய வேல்யூ என்ன? 0.272. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஏன்னா ஏ பிளஸ் பின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஏ பிளஸ் பி இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் என்னுடைய ஆன்சர். சரியா? ஸோ இப்போ 8 2 10 0 ரிமைண்டர் 1, 7 2 9 10 0 ரிமைண்டர் 1, 7 2 9 10 0 ரிமைண்டர் 1. ஸோ இப்போ 1.000 வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 தான் என்னுடைய ஆன்சர். சரியா? புரிஞ்சா? ஸோ மேலே வந்து நியூமரேட்டரில் ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். மைனஸ் வந்துருக்குது. ஸோ மைனஸ் போட்டிருக்கிறேன். 0.272 into 0.272. ஸோ இது டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. அதனால பி இன்டூ பி ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன். டினாமினேட்டரில் ஒன்று ஏ மைனஸ் பி பண்ணோம் அப்படின்னா ஏயும் பியும் சப்ராக்ட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், அல்லது ஏ பியும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். இது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பின்னு வரும். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். ரிமைனிங் உள்ளதை மட்டும் நீங்கள் ஆட் மட்டுமோ இல்லை சப்ராக்ட் மட்டுமோ பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த அப்ஜெக்டிவ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதே பாருங்க. சேம் நம்ம இப்போ சால்வ் பண்ணதை வச்சே நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணலாம். 171 ஏன்னு எடுத்துக்கோங்க, 69 பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர்னு கிடைக்கும். டிவைட் பை 214 இருக்குது. ஸோ இப்போ டினாமினேட்டரில் ஏ பிளஸ் பி வருமா ஏ மைனஸ் பி வருமானு கண்டுபிடிச்சி இதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மேலே உள்ளதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கீழே உள்ளதை ஒரு வேல்யூ இருக்குமா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு வரும். கீழே வந்து ஏ பிளஸ் பியா ஏ மைனஸ் பியான்னு பாருங்க. ஏதோ ஒரு டேர்ம் வந்து அடியாகும், இதர் இது அல்லது இது அடியாகும். இப்போ ரிமைனிங் உள்ளது என்னவோ அதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் சம். ஸோ இதுவும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இன்டூ பி ஸ்கொயர்னு வரும். டிவைட் பை இது வந்து ஏயும் பியையும் ஆட் பண்ணாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சி இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி டிவைடில் என்ன வேல்யூ வருமோ அது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் உள்ள வேல்யூ வந்து கிடைக்கும். சரி, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு மெத்தடில் நான் சொல்லிட்டேன். ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த அடுத்த 2 சம்ஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 1.2 into 1.2 into 1.2. ஸோ ஏ இன்ட்டு ஏ கியூப் அப்படின்னு எழுதலாமா? மைனஸ் பி இன்ட்டு பி கியூப்னு எழுதலாமா? அண்ட் தென் இதை பாருங்க 1.2 into 1.2 அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1.2 into 0.2. 1.2ன்றது ஏ, 0.2 அப்படின்றது பி. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் ஏபி ப்ளஸ் 0.2 into 0.2 வந்து பி ஸ்கொயர். ஸோ இப்படி வந்து எனக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் எதை யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். கியூப் வச்சு வர்றது வந்துட்டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் தானே பார்த்தோம் இந்த சம்ல. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பார்த்துருக்கோமா? ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னா மைனஸ் வச்சு வர்றது என்னது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வருது, அண்ட் தென் இதுலேயும் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வருது. இப்போ இது ரெண்டில் நான் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணணும்.
அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எனக்கு இங்கே இருக்குதா? இந்த டினாமினேட்டர்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இருக்கிறதுனால நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஈக்குவேஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, இது ரெண்டில் நான் எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக நான் இந்த டேர்ம்ஸ் வந்து பார்க்குறேன். இதில் இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்ற டேர்ம் இருக்கிறதுனால நான் இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னா இந்த ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஒரு ஈக்குவேஷனை நான் வந்து எழுதலாம். சரியா? ஸோ அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூபை நீங்கள் எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் மைனஸ் வரும், ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஏபியில் தான் பிளஸ் மைனஸ் மாறும், அண்ட் தென் இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் மாறும். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ஏ மைனஸ் பின்னு வரும், இங்கே பிளஸ் வந்துச்சுன்னா ஏ பிளஸ் பின்னு வரும். ஸோ இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே வரும். சரியா? அண்ட் தென் கீழே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், ஏ மைனஸ் பி தான் இருக்கும். ஏனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஏனுடைய வேல்யூ 1.2ன்னு எடுத்துருக்கிறோம், மைனஸ் பினுடைய வேல்யூ என்ன 0.2. ஸோ அப்போ 1.2ல் 0.2 போச்சுன்னா 0 1. ஸோ அப்போ 1 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி 1 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்க. 8.94 into 8.94 into 8.94. ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ கியூப் மைனஸ் பி இன்ட்டு பி இன்ட்டு பி கியூப். டிவிஷனில் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏபி பிளஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர். ஸோ போன சம்மில் என்ன ஈக்குவேஷன் பார்த்தோமோ அதே ஈக்குவேஷன் தான் இருக்குது. அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் தென் இதை பாருங்க, ஏ இன்ட்டு ஏ ஏ கியூப் பிளஸ் பி இன்ட்டு பி கியூப். டினாமினேட்டர்ல ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், இங்க வந்து மைனஸ் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மைனஸ் ஏ இன்ட்டு பி ஏபி, இங்க வந்து பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இது எந்த மெத்தட்ல இருக்குதுன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப்க்கு என்ன வரும்னு நான் எழுதணும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும். இல்லைனா என்ன பண்ணுங்க, மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ அது எப்படி எழுதினாலும் ஓகே தான். ஸோ இங்கே பிளஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கும். ஸோ ஏனுடைய வேல்யூ என்ன 789, பினுடைய வேல்யூ என்ன 211. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 9 + 1 0 ரிமைண்டர் 1, 8 2 10 0 ரிமைண்டர் 1, 7 2 9 10 0. ஸோ அப்போ 1000 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சர். புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ இதை பாருங்க, 893 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 786 நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது ஏ இது பி. அதே மாதிரி தான் இங்கே 893A 786B, அதே மாதிரி இங்கே 893A 786B. ஸோ அப்போ இந்த நம்பருக்கு பதிலாக நான் ஏபி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ மேலே என்ன வரும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி. இப்படி ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இதை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ஒரு டேர்ம். மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இங்கே ஏபியை மிஸ் பண்ணுறேன்னா 2ab. சரியா? டிவைட்ல ஏபி அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், இந்த மைனஸை ஃபுல்லாக உள்ள நான் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ எப்படி கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடும். ஸோ பிளஸ் 2ab அப்படின்னு கிடைக்கும். சரியா? டிவைட்ல என்ன இருக்கும், ஏபி இருக்கும்.
ஸோ இப்படி உங்களுக்கு கிடைக்குது. இந்த மைனஸ் நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ சைன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2ab + 2ab என்ன இருக்கும் அப்படின்னா 4ab இருக்கும். டிவிஷனில் ஏபி இருக்கும். ஸோ இப்போ ஏபி கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன தான் இருக்கும் ரிமைண்டர் அப்படின்னா 4 தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 4 தான் எனக்கு ஆன்சர். ஸோ சில சம்மில் இந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணும்போதே உங்களுக்கு வெறும் நம்பர் மட்டும்தான் கிடைக்கும். அந்த நம்பரே நீங்கள் டைரெக்டாக ஆன்சராக போட்டுடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சேம் தான் அப்போதையே என்ன போன சம்மில் என்ன பண்ணோம், 835a 378b, அது மாதிரி 835a 378b. இங்கே வந்து 835 × 835 a × a ஸ்கொயர், இங்கே வந்து b × b b ஸ்கொயர். ஸோ a + b ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ மேலே என்ன இருக்கும், a + b the whole square + a - b the whole square டிவைடில் என்ன இருக்கும், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab இது ஒரு டேர்ம் ப்ளஸ் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab இது ஒரு டேர்ம் டிவைடில் a ஸ்கொயர் + b ஸ்கொயர். சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேர்ம்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ணனா சேம் சைன் தான் இருக்கும், இந்த சைன் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும், a ஸ்கொயர் + a ஸ்கொயர் என்ன வரும்னா 2a ஸ்கொயர்னு எனக்கு கிடைக்கும். ப்ளஸ் b ஸ்கொயர் + b ஸ்கொயருடைய வேல்யூ 2b ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? அந்த a ஸ்கொயர் + a ஸ்கொயர், அது மாதிரி b ஸ்கொயர் + b ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 2ab இருக்குது, இங்கே -2ab இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரிமைனிங் கீழே என்ன இருக்கும், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த 2a ஸ்கொயர் + 2b ஸ்கொயர்லேருந்து நான் என்னத்தை காமனாக எடுக்கலாம்னா 2வை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் மட்டும் இருக்கும். கீழே ஒரு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இருக்கும். ஸோ இப்போ இந்த a ஸ்கொயர் + b ஸ்கொயரையும் a ஸ்கொயர் + b ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைண்டர் எனக்கு 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 தான் என்னுடைய ஆன்சர். போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரே ஒரு சேஞ்சு தான். என்ன சேஞ்சு, இங்கே டினாமினேட்டரில் ab அப்படின்னு வந்துச்சு. சரியா? ஏபின்னு வந்ததுனால எனக்கு இந்த a ஸ்கொயர் + b ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆகி ஏபின்ற டேர்ம் மட்டும் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ ஏபி கேன்சல் பண்ணோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் டேர்ம் வந்து இருக்குது. அதனால நியூமரேட்டரில் என்ன ஆயிடுச்சு, ஏபி வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. அப்போ ஃபைனலாக எனக்கு கிடைக்கிறது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி எனக்கு 2ன்றது வந்துருச்சு. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் வந்து சம் சால்வ் பண்ண போறீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட், x + 1/x அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஈஸியாக தான் இருக்கும், நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து x + 1/x இதனுடைய வேல்யூ 2 இருந்துச்சுன்னு சொன்னால் தென் x-னுடைய வேல்யூ 1. சரியா? x + 1/x-னுடைய வேல்யூ 2 அப்படின்னா x-னுடைய வேல்யூ 1. அதே மாதிரி x + 1/x-னுடைய வேல்யூ -2 இருந்துச்சுன்னா x-னுடைய வேல்யூ -1. சரியா? புரிஞ்சா? x + 1/x-னுடைய வேல்யூ 2 இருந்துச்சுன்னா x-உடைய வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். x + 1/x-னுடைய வேல்யூ -2னா x-னுடைய வேல்யூ -1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த x-ஐ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். x-உடைய வேல்யூவை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்கே என்ன வரும், x-க்கு பதிலாக 1 + 1/1. 1/1-உடைய வேல்யூ 1 தானே. ஸோ அதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 + 1 = 2 அப்படின்னு வந்துருச்சா? ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். x + 1/x-னுடைய வேல்யூ 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம x-ஐ வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். x + 1/x-னுடைய வேல்யூ -1 கொடுத்தாங்கன்னா x-உடைய வேல்யூ -1ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ அதே மாதிரி x + 1/x-னுடைய வேல்யூ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் x³ வேல்யூ -1. சரியா? இங்கே +1 அப்படின்னா இங்கே -1. x + 1/x-னுடைய வேல்யூ 1 இருந்துச்சுன்னா தென் x³ வேல்யூ -1. அதே மாதிரி x + 1/x-னுடைய வேல்யூ -1 இருந்ததுன்னா x³ வேல்யூ 1. கிளியரா? ஸோ x + 1/x-னுடைய வேல்யூ 2னா x-உடைய வேல்யூ 1. அதே மாதிரி -2னா x-உடைய வேல்யூ -1.
அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா எக்ஸ் கியூப்னுடைய வேல்யூ -1. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ -1 இருந்துச்சுன்னா எக்ஸ் கியூப்னோட வேல்யூ 1. புரியுதா? ஸோ இங்கே பிளஸ்னா இங்கே மைனஸ். ஸோ கியூப் பொறுத்த வரைக்கும் சரியா? இது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ், இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னோட வேல்யூ √3 அல்லது -√3 இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 6 வேல்யூ -1. எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ √3 அல்லது -√3 இருந்ததுன்னா எக்ஸ் பவர் 6 வேல்யூ -1. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? இந்த 5ஐயும் ஒன்னா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னோட வேல்யூ 2னா எக்ஸோட வேல்யூ 1, -2னா -1. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னோட வேல்யூ 1 அப்படின்னா எக்ஸ் கியூப்னுடைய வேல்யூ -1, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னோட வேல்யூ -1 அப்படின்னா எக்ஸ் கியூப்னுடைய வேல்யூ 1. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ √3 இருந்து √3 அல்லது -√3 இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 6 வேல்யூ -1. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் அதனுடைய வேல்யூ வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4, 5, 6 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பரை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா? இந்த ஏன்ற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா 6 ஸ்கொயர் -2 அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபார்முலா சரி? 6 ஸ்கொயர் -2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 6 ஸ்கொயர் -2னா 36 -2 வந்து 34 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த எனி நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போனா இந்த நம்பர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏ ஸ்கொயர் -2. இங்கே எக்ஸ் பிளஸ் அப்படின்னு வந்ததுனால இங்கே வந்து மைனஸ். இதுவே எக்ஸ் -1 பை எக்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் +2 அப்படின்னு வரும் சரியா? பிளஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் கொடுத்தாங்கன்னா பிளஸ். கிளியரா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க ஏ அப்படின்னு வேல்யூ கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ ரெண்டுலேயுமே ப்ளஸ் தான் வரும். இங்கே மட்டும்தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறும். ஸோ ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலாவில் மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் வரும். இது கிளியரா? இது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், லாஸ்ட் 2 தான். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ முன்னாடி மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அதே மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் கண்டுபிடிப்போம். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ் தான் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ் தான் வரும், கியூப்லையும் மைனஸ் தான் வரும். சரியா? ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் இதான் ரொம்ப டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுலையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ரெண்டு கண்டிஷன்லையுமே. ஆனால் வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்னு வரும்போது ப்ளஸ்ன்னு வந்தால் தான் ப்ளஸ் கொடுப்பாங்க, மைனஸ் வந்தால் தான் மைனஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கொயர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் -2 அப்படின்னு போட்டோம். இங்கே வந்து ஏ கியூப் -3a. இப்போ உதாரணத்துக்கு ஏன்ற இடத்துல 2 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? 2 அப்படின்னு இருக்குது. இதில் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏன்ற இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 2 கியூப்னுடைய வேல்யூ வந்து 8 -3 × 2 வந்து 6. ஸோ இப்போ 8 - 6 வந்து 2 அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணணும். ஏ கியூப் -3a. இந்த மைனஸ் அப்படின்றது நம்ம பழைய ஃபார்முலா மாதிரி இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே நான் மைனஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே மைனஸ் வந்தால் ஃபார்முலா என்ன வரும், ப்ளஸ் வரும். அப்போ அதே தான் ஏ கியூப் ப்ளஸ் 3a. ஸோ ஸ்கொயர் வந்துச்சுன்னா வெறும் 2 மட்டும் வரும். இங்கே ஏ ஸ்கொயர்
2 அப்படின்னு வரும். கியூப் வந்துச்சுன்னா a கியூப் 3a அப்படின்னு வரும். இந்த மைனஸ் அண்ட் பிளஸ் வந்து இங்க கொஸ்டின்ல கொடுக்குற சிம்பிளை பொறுத்து ஆல்டர்னேட்டா இருக்கும். பிளஸ் கொடுத்தா மைனஸ், மைனஸ் கொடுத்தா பிளஸ்ன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன்ல உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். சரியா? இப்போ வந்து ரொம்ப வந்து பதட்டப்படாதீங்க. இந்த ஒரு 3 பேஜில் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். இதை நீட்டாக வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு முன்னாடி x + 1/x சம்ஸ் பேஸ்ட் ஆன் அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதை எழுதி வச்சுட்டு இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன். மனப்பாடம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வீடியோ ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களால் கரெக்டாக சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்க, x + 1/x வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ x + 1/x வேல்யூ 2 அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், x வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இப்போ x வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x³ + 1/x³ 1³ + 1/1³. ஸோ அப்போ 1³ வேல்யூ 1 தான், இங்கேயும் 1 தான். அப்போ 1 + 1 2 தான் வரும். சரியா? ஸோ 2 தான் வந்து இதுக்கு ஆன்சர். இதை வேற எப்படி செய்யலாம் அப்படின்னா, x + 1/x வேல்யூ 2 அப்படின்னா x³ + 1/x³ வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. இந்த மெத்தட்ல பண்ணலாமா? x + 1/x வேல்யூ a அப்படின்னா x³ + 1/x³ வேல்யூ என்ன? நம்ம 2 வச்சு எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணியே பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ 2 அப்படின்னா இங்க என்ன வரும், a³ - 3a வருமா? ஸோ a³ வேல்யூ என்ன? 2³ வந்து 8 மைனஸ் 3 × 2. ஸோ அப்போ 8 - 6ன்னு வரும். ஆன்சர் வந்து 2 அப்படின்னு வரும். ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் டேரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டு கூட சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் போட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். 10th சம் பாருங்க. x - 1/x வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ x³ - 1/x³ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x + 1/x வேல்யூ 2னா தான் x வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து x - 1/x வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, a³ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபார்முலால ப்ளஸ் வரணும்னு சொன்னேன். a³ + 3a அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2³ வந்து 8 + 3 × a வேல்யூ 2. ஸோ இப்போ 8 + 6 அப்படின்றது எனக்கு என்ன ஆன்சர் வரும், 14 அப்படின்னு வரும். சரியா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் A 14. ஓகேவா? புரியுதா? ஒரே லைன் தான் இதுக்கெல்லாம் ஆன்சர்லாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து x + 1/x வேல்யூ 27 கொடுத்துருக்குறாங்க. இப்போ x³ + 1/x³ வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எரேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த a + b³ ஃபார்முலா தெரியுமா? a + b³ ஃபார்முலா மெத்தடில் தானே இந்த சம் இருக்குது. ஸோ x வந்து ஏனும் 1/x வேல்யூ bன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ a + b³ ஈக்குவல் டு a³ + b³ + 3ab × a + b. ஸோ இதான வந்து a + b³ ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த x and 1/x a and bன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக x + bக்கு பதிலாக 1/x the³ அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு a³ பதிலாக x³ + b³ பதிலாக 1/x³ + 3 × a வேல்யூ x × b வேல்யூ 1/x × a + b அப்படின்னா x + 1/x. ஸோ a + b³ ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இந்த x + 1/x நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதை வச்சு நான் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ x + 1/x அதுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 27 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு x³ + 1/x³. ஸோ இதுதான் என்ன வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் வந்து அப்படியே வச்சுக்க போறேன். x³ + 1/x³ அது வந்து அன்னோன், எனக்கு தெரியாது. ப்ளஸ் இங்கே 3 × x × 1/x இருக்குதா, அப்போ இந்த எக்ஸையும் நான் கேன்சல் பண்ணிட முடியுமா? ஸோ அப்போ 3 × ப்ராக்கெட்ல என்ன இருக்குதுன்னா x + 1/x இருக்குது. எனக்கு என்ன தெரியும்னா x + 1/x the whole cube தெரியும்.
ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூப் வந்து 27 அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸுடைய வேல்யூ என்ன? ஸோ இந்த கியூபை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த கியூபை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவேன். அப்போ எனக்கு கியூப் ரூட் வந்து இங்கே வரும். ஸோ அப்போ 27 கியூப் ரூட் எடுத்தா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூப்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இந்த வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன், 3 அப்படின்னு எழுத போறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் மட்டும் நான் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த 27 இங்கே அப்படியே இருக்குது, எல்ஹெச்எஸ் சைடில் அப்படியே இருக்குது, இது ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்குது. இந்த 3 × 3ன்றது 9. ஸோ 3 3s are 9 அப்படின்னு வரும். இந்த ப்ளஸ் 9 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு பெருசுனா என்ன ஆகும் அப்படின்னா -9ன்னு மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்னுடைய வேல்யூ என்ன வரும், 27 - 9 அப்படின்றது 18 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இந்த கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்னுடைய வேல்யூ 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா a plus b the whole cube equation பேஸ் பண்ணி நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூபுக்கு 27ன்னு நான் டைரக்டா அப்ளை பண்ணிட்டேன். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா கியூப் ரூட் எடுத்துட்டேன். ஏன்னா இங்க கியூப் வேல்யூ வந்து 27 அப்படின்னா இது ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது கியூப் ரூட் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அதோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். இதை நீங்க வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்க்கான வேல்யூ தான் கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ 18. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் இதை வந்து ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ 2 அப்படின்னா என்ன சொன்னேன், எக்ஸ்னுடைய வேல்யூ 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 தான், பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 தான். அப்போ 1 + 1 ஆன்சர் 2 தான் எனக்கு கிடைக்கும். இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வேற எப்படி சால்வ் பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ 2 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு சொன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னா 4 ஏ இன்டூ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 4 மைனஸ் 2 வேல்யூ 2. ஸோ நீங்க வந்து அந்த ஃபார்முலா போட்டு பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ 2 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ 23 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னுடைய வேல்யூ ஏ அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் ஏ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம், ஏ ஸ்கொயர் இங்க பிளஸ் அப்படின்னா இங்க மைனஸ் போட்டு 2 அப்படின்னு போட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அதாவது 23 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பிளஸ் 2. சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸும் கேட்பாங்க, அல்லது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸும் கேட்பாங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ பிளஸ் 2. ஸோ இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஏ மைனஸ் 2. இந்த ஏன்றது என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்களே ஒரு நம்பர், ஸோ அந்த நம்பர் தான். ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் வச்சு வர்ற சம் வந்து எப்பவுமே வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இங்க கொஸ்டின்ல பிளஸ்னா ஆன்சர்ல மைனஸ் வரும் 2. அதே மாதிரி கொஸ்டின்ல மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர்ல பிளஸ் வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு வரும். இந்த கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்கொயர் வந்து கொஸ்டின்ல வந்துருச்சுன்னா ஆன்சர்ல ரூட்னு வரணும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் இங்க பிளஸ்னா இங்கேயும் பிளஸ் தான், ஏ பிளஸ் 2. எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்க மைனஸ்னா ரூட் ஆஃப் இங்கேயும் ஏ மைனஸ் 2 தான். ஸோ அப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் உடைய வேல்யூ 23ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் வேணும் அப்படின்னா ஏ பிளஸ் 2, ஏன்னா பிளஸ் தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரூட் ஆஃப் ஏ பிளஸ் 2. ஸோ ரூட் ஆஃப் ஏ பிளஸ் 2 அப்படின்னா ரூட் ஆஃப் 23 பிளஸ் 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. ஸோ தட் இஸ் 5. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 5. ஸோ இது வந்து டைரக்டா நீங்க வந்து
சால்வ் பண்ணுறதுக்காக உள்ளது. ஏற்கனவே வந்துட்டு ஒரு 8 கிட்ட ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதோட சேர்த்து இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² கொஸ்டினில் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/xஓ இல்லை எக்ஸ் மைனஸ் 1/xஓ கேட்டாங்க அப்படின்னா இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிறத அப்படியே வந்து எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல ப்ளஸ் வரும், எந்த இடத்துல மைனஸ் வரணும். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு இனிஷியலாக இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். என்னடா ஒரு இடத்துல ப்ளஸ்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், மைனஸ்னா மைனஸ் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஒரு சில இடங்களில் அப்படியே ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறோன்னு கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? புரியுதா இது? ஸோ இப்போ இதே சம்ம இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. இதே சம்ம வந்து வேற எப்படி செய்யலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x², எக்ஸ் ப்ளஸ் 1/x இதெல்லாம் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு நான் மாத்துறேன். போன சம்மில் a³ + b³ a + b த ஹோல் கியூப் ஃபார்மெட்டில் நம்ம மாற்றி எழுதணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஆன்சர் வருதான்னு. a + b the whole square equal to a² + b² + 2ab. ஸோ இப்போ இங்கே ஏன்ற இடத்துல x ப்ளஸ் பின்ற இடத்துல 1/x the whole square equal to x² + 1/x² + 2 into x bன்ற இடத்துல 1/x. ஸோ அப்போ இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இந்த x² + 1/x² இருக்கிற இடத்துல என்ன வரும்? 23 வரும். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். இப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ 25 அப்படின்னா x + 1/x த ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ 25 இருக்கும். அப்போ எனக்கு என்ன தேவை? x + 1/x தான் தேவை. அப்போ x + 1/x வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? √25 கிடைக்கும். ஸோ √25 எனக்கு வெறும் 5 தான். ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ம ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து நான் சொல்லி கொடுத்ததை டைரெக்டாக இந்த இருக்குது இல்லையா 23. ஸோ √a இங்கே ப்ளஸ் அப்படின்னா +2, கொஸ்டினில் மைனஸ் அப்படின்னா √a - 2. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஒரே ஸ்டெப் தான், பார்த்தோன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஸோ அது வந்து நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை எனக்கு ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, நான் ட்ரெடிஷ்னலாக போகிறேன் அப்படின்னா இதை வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் மாற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 மார்க் 3 மார்க் சம் மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 2 மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது வந்து ஆப்டாக இருக்குதோ, எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. x³ டிவைட் பை x - 2 plus 8/2 - x. ஸோ எக்ஸ் இங்கே 2 ரெண்டும் நம்பர் சேமாக இருக்குதா? நான் என்ன பண்ணுறேன், சம்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மைனஸை நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மைனஸை நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேருந்து ஒரு மைனஸ் எடுத்தேன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு இங்கே சைன் மைனஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? நியூமரேட்டரில் 8 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மைனஸை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும். சரியா? எக்ஸுக்கு வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும், 2க்கு வந்து மைனஸ்ன்னு வரும். இப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர் மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த x - 2ன்ற டினாமினேட்டரை நான் சேமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மைனஸை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். மைனஸை வந்து இது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -x - மைனஸ் +2 அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ 2 - xன்ற கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதை நான் ஃபைனலாக எப்படி மாற்றலாம்? x³ - 8 த ஹோல் டிவைடட் பை x - 2ன்னு மாற்றலாம். ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ரெண்டையும் நான் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த x³ - 8 வந்து நான் என்ன மாதிரி மாற்றலாம்னா x³ - 2³ மாற்றலாமா? ஏன்னா a³ - b³ ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றிட்டு இருக்கிறேன். அதனால நான் வந்து 8 வந்து 2³ மாற்றிட்டேன். சரியா? கீழே வந்து x - 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ a³ - b³ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஈக்குவேஷன் தெரியும். a³ - b³ ஈக்குவேஷன் a - b இன்டூ a² + b². இங்கே மைனஸ்னா ஃபர்ஸ்ட்டில் மட்டும்தான் மைனஸ் வரும், ரெண்டாவதுல ப்ளஸ் தான் வரும். சரியா? ஸோ அப்போ இங்கே x³ -
2 cube அதான் வந்து a cube minus b cube இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம எழுதலாம் அப்படின்னா a minus b into a square plus b square plus ab அப்படின்னு எழுதலாம். சரியா, நியூமரேட்டருக்கு டிவைட் பை டினாமினேட்டர் x minus 2ன்றது என்னது a minus b. ஸோ x தான் வந்து a, b தான் வந்து 2. ஸோ இப்போ இங்கே a minus 2 அப்படின்னு வரும். சரியா, a minus b. ஸோ இப்போ a minus b கேன்சல் ஆகி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab அப்படின்னு இருக்கும். a ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 பிளஸ் ab அப்படின்னா a-னுடைய வேல்யூ x, b-னுடைய வேல்யூ 2. ஸோ அப்போ 2x. ஸோ இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4 அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இது கிடையாது, இதுவும் மைனஸில் இருக்குது, இது கிடையாது, இதுவும் மைனஸ் இருக்குது, இதுவும் கிடையாது. ஸோ அப்போ இது மட்டும்தான் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து பேசிக் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். சரியா, அண்ட் தென் இதுவும் பார்த்தீங்கன்னா பேசிக் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் தான். இது எப்படி பண்ணணும், எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1. இந்த டிவைடை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணி இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல்ல எழுதுறோம். 3x பிளஸ் 9 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இதை நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் 15th கொஸ்டினுக்கு சொல்லுங்கள். சரியா, ஸோ எல்லாரும் சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது சால்வ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 2x இன்டூ 3x பிளஸ் 6 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 இப்படி வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவீங்க, எப்படி கேன்சல் பண்ணுவீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் 15th அண்டு 16th. ஸோ பேசிக்கான சம்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு டாஸ்க் நான் கொடுக்குறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமில் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு திணற மாட்டீங்க. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் 2x பவர் 4 மைனஸ் 162 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 2x மைனஸ் 6 இப்படி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக நியூமரேட்டர்லேருந்து 2-வை நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடணும். ஸோ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 81 2-வை வெளியே எடுத்துட்டிங்கன்னா 81 அப்படின்னு இருக்கும். டிவைடில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 9-ஐ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாமா, அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நான் எழுதுகிறேன். அதே மாதிரி இந்த 2x மைனஸ் 6லேருந்து நான் 2-வை காமனாக வெளியில் எடுக்கலாம். 2-வை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு இருக்கும். சரியா, ஸோ இதை திரும்ப நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 அப்படின்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ஈக்குவேஷன் எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஈக்குவேஷன் தான் இருக்குது. அதை வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக நான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் பவர் 4ன்னு கிடச்சிருமா. ஸோ ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரியா, ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த ஏக்கு ஒரு ஸ்கொயர் போட்டேன் அப்படின்னா இங்கே மேலே ஒரு ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடச்சிரும். சரியா, மைனஸ் இதை வந்து 81 அப்படின்னு இருக்குது. இது நான் எப்படி எழுதலாம்னா 3 பவர் 4ன்னு எழுதலாம் மொத்தமாக. ஸோ இப்போ இந்த 3 பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரியா, ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் ஏ, இந்த 3 ஸ்கொயர் தான் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2. சரி, இந்த 2 வந்து கடைசியில் போட்டுக்கிட்டேன், எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே ஏன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். சரியா, பின்ற இடத்துல 3 ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி.
இதான் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். டிவிஷன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. சரியா, இப்படி கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 2வையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயரையும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயரும் நான் கேன்சல் பண்ணிடுவேன். சரியா, ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே மேலே எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குதா? இது நான் டைரெக்டாக என்ன பண்ணிடுறேன், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாமா? சரியா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு இருக்கிறத எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டேன். டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 3யும் எனக்கு கேன்சல் ஆகி எனக்கு ரிமைனிங் என்ன தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ். ஆப்ஷன் பி எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? ஸோ புரிஞ்சா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேஸ்டில் இந்த 2 சம்மையும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சரியா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்முடைய டினாமினேட்டர் பாருங்களேன், m+1 m+1 அப்படின்னு ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நான் நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ண முடியுமா? ஸோ டினாமினேட்டரில் m+1 அப்படின்றத காமனாக வச்சுட்டு நியூமரேட்டரில் m இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ m+1ன்னு நான் காமனாக ஆட் பண்ணிட முடியும். ப்ளஸ் இன்னொரு டேர்ம் என்ன இருக்குன்னா 1 டிவைட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ m+1ஐயும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வெறும் 1ன்னு இருக்கும். ப்ளஸ் 1 டிவைட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி இருக்குமா? ஸோ அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், m ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணி இங்கே அதை ஆட் பண்ணுவோமா? அப்போ ப்ளஸ் 1 டிவைட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இங்கே எப்படி m+1 கேன்சல் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே m ஸ்கொயர் மைனஸ் 1ஐயும் m ஸ்கொயர் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் 1ன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இது எல்லாமே அடிஷனில் இருக்குது, இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சரியா, ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா m ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ இங்கே ஏதோ ஒரு நம்பர் எக்ஸோ இல்லை ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதை கேன்சல் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்கிறனால பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே -1 +1 இருக்குதா, அப்போ 1 - 1 0 இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m ஸ்கொயர் டிவைட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஆப்ஷனில் இருக்குதா, m ஸ்கொயர் டிவைட் பை m ஸ்கொயர் மைனஸ் 1. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், if 3a plus 4b equal to 22 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, 8a minus 5b equal to -4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு a plus b the whole squareனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஈக்குவேஷனில் a அப்படின்றது அன்னோன், bன்றது அன்னோன். ஸோ இந்த ஏனா என்ன பின்னா என்ன நம்பர் எனக்கு தெரியாது. ஏக்கு பதிலாக நான் என்ன வேணா நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிக்கு பதிலாக என்ன வேணா நம்பர் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 22 அப்படின்ற அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரியா, ஸோ அப்போ ஏயும் பியும் எனக்கு அன்னோனாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு 2 அன்னோன் இருந்துச்சுன்னா, ஏ அண்ட் பின்னு 2 அன்னோன் இருந்துச்சுன்னா எனக்கு 2 ஈக்குவேஷன் வேணும் அந்த 2 அன்னோனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 அன்னோன் நம்பர்ஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் வேணும். 3 அன்னோன் இருந்துச்சுன்னா 3 ஈக்குவேஷன் வேணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 அன்னோன் இருக்குது, ஏ அண்ட் பி, 2 ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இது என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த 5 and 4 இல்லைன்னா 8 and 3 இது ரெண்டுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 5 and 4க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னு வைங்க. 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு எல்சிஎம் வந்து 20 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த 20ன்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், மேலே வந்து நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இந்த 4 வந்து 20ஆக மாறும். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம், இதை வந்து 2வது ஈக்குவேஷன் வச்சுப்போம். அதே மாதிரி 2வது ஈக்குவேஷன் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் இந்த 5ன்றது 20ஆக மாறும்.
ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறும்னு கேட்டிங்கன்னா 5 3s are 15. 15a plus 4 5s are 20. 20b equal to 22 into 5 அப்படின்னா 110. சரியா? அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 4s are 32a minus 20b equal to 4 4s are 16 minus 16. சரியா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் 20b minus 20b வந்து இந்த ரெண்டு டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? சரி, ஆட் பண்ணுறோம். சரியா? டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 32 + 10 42 47 a ஈக்குவல் டு 110ல் 16 போச்சுன்னா 100 94. சரியா? ஸோ இப்போ 47a ஈக்குவல் டு 94ன்னு வருது. அப்போ a ஈக்குவல் டு 47 into 2. ஸோ அப்போ ஏனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2. சரியா? ஏனுடைய வேல்யூ எனக்கு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த பியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஏயை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம்? 3 into ஏக்கு பதிலாக 2 plus 4b equal to 22. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு அன்னோன் இருக்குது. இப்பயும் நம்மளால இந்த ஒரு அன்னோனை ஒரு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ 3 2s are 6ன்னு வரும். இப்போ 4b equal to 22. இந்த 3 2s are 6 வந்து நான் அந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா -6ன்னு வரும். ஸோ இப்போ 4b equal to 16 அப்படின்னு வரும். இப்போ b-னுடைய வேல்யூ 4 4s are 16. ஸோ இப்போ b-னுடைய வேல்யூ 4. ஸோ இப்போ a-னுடைய வேல்யூ 2, b-னுடைய வேல்யூ 4. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா a plus b the whole square-னுடைய வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீஜனில் நான் எழுதுறேன், பார்த்துக்கோங்க. a plus b the whole square கேட்டிருக்கிறாங்க. இப்போ a-னுடைய வேல்யூ என்ன? 2 plus b-னுடைய வேல்யூ என்ன? 4. ஸோ அப்போ 2 plus 4 the whole square. இப்போ 2 plus 4 வந்து 6. 6 ஸ்கொயருடைய வேல்யூ 36. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. புரியுதா? ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆலையும் ரெண்டாவது ஈக்குவேஷனில் 4ஆலையும் தான் மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த 8க்கும் 3க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி 8க்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 24ன்னு வரும். ஸோ அப்போ இந்த 3-ஐ நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். இந்த 8-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனே நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர், அண்டு செகண்ட் ஈக்குவேஷனை நான் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ஸோ இதை நீங்கள் வச்சு சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஏ அண்ட் பி வந்து சேமாக தான் கிடைக்கும். சரியா? ஸோ மெத்தட் அந்த ப்ரொசீட் பண்ணுறது ஒருத்தவங்க ஒரு மாதிரி ப்ரொசீட் பண்ணுவாங்க, பட் ஆன்சர் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வரும். சரியா? இப்போ இந்த சம் பாருங்க. x plus y plus z equal to 9. xy plus yz plus zx equal to 26. நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது x² plus y² plus z². நம்ம அந்த ஈக்குவேஷன் லிஸ்ட்டில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். x plus y plus z the whole square equal to x² plus y² plus z² plus 2 into xy plus yz plus zx அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? கடைசி ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா 3 இது கொடுத்துருக்குறாங்க, ஸ்கொயரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 9 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு x² plus y² plus z²க்கு வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ x² plus y² plus z² அப்படியே நான் வச்சுக்கிறேன். ப்ளஸ் 2 இருக்குது, 2 இன்டூ xy plus yz plus zx அதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 26ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஈக்குவல் டு 9² வேல்யூ 81. x² plus y² plus z² plus 26 into 2 வந்து 52ன்னு வரும். ஸோ 26 into 2 52ன்னு வரும். இந்த 52 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு போகிறேன். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனேன்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? x² plus y² plus
z ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 81. சரியா? இந்த 52 ஆப்போசிட் சைடில் கொண்டு போனோம்னா -52 கிடைக்கும். ஸோ 81ல் 52 போச்சு அப்படின்னா 29. ஸோ 29 தான் எனக்கு ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ புரிஞ்சா? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து அல்ஜிப்ரால சம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த a+b² இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம கடைசியாக சால்வ் பண்ணது இந்த கொஸ்டின். சரியா? இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறது தான் அல்ஜிப்ரால டாஸ்கே. ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து இந்த x+1/x பேஸ் பண்ணி பார்த்த சம்ஸு. ஸோ இந்த நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் மெத்தட் வந்துட்டு இந்த மாதிரி டிவிஷனில் மல்டிப்ளிகேஷனில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதையுமே நீங்கள் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்பர்ஸ் வந்து காமனாக வெளியில் எடுக்க முடியும், எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும், எந்த ஈக்குவேஷனை நான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ரெகுலராக வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் த எண்டு நம்ம இந்த 1 இயர் ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே அதே ஆர்வத்தோடயே இருங்க, அதே கன்சிஸ்டன்சியோடு இருங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் மேட்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இஸ் த மேட்டர். ஸோ இந்த எங்கே ஆரம்பிக்கும் போது நீங்கள் டெய்லி ஒரு 5 hour ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதே 5 hour நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து ரொட்டீனாக மாற்றுங்க. நீங்கள் 8 hour ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதே 8 hour ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அப்படின்னா ஸோ அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து அடியாகும். இப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பீங்க, அடுத்த நாள் 3 மணி நேரம் தான் படிப்பீங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 4 மணி நேரம். ஸோ அப்போ இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது உங்களுடைய அந்த சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க, ரெண்டாவது நோட்ஸ் எடுக்கிறீங்க, டவுட்ஸ் இருந்தால் அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறீங்க, அண்ட் தென் அதை ரிவைஸ் பண்ணுறீங்க. முக்கியமாக ரிவைஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வீக்கெண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ நீங்கள் படித்தா மட்டும் போதாது, நீங்கள் படித்தது கரெக்டாக படிச்சிருக்கிறீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக படிச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது இந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறது மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும், கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆப்ஷனும் ஏன் தப்பு, இந்த ஆப்ஷன் ஏன் வராது, இந்த ஆப்ஷன் ஏன் வராது, இந்த ஆப்ஷன் ஏன் கரெக்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து வேறு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் PDF அப்படின்றது நம்ம டெஸ்ட் சீரீஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? அந்த எக்ஸ்பிளனேஷன் PDF ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு அது ஆன்சர் கீயை மட்டும் செக் பண்ணுறது வந்து அனலைசிஸ் கிடையாது. அந்த எக்ஸ்பிளனேஷன் PDF பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம 1999க்கு டெஸ்ட் கொஸ்டினோட எவ்ரி வீக்கெண்ட் ஒரு டெஸ்ட் கொஸ்டினோட சேர்த்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் PDFும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஆக்டிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நாளைக்கு சண்டே, அதாவது இந்த வீடியோ வந்து சாட்டர்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குறோம். நாளைக்கு சண்டே, இந்த கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நம்பர் சிஸ்டமில் நடத்திருக்கிறோமோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, உங்களால் நம்ம கிளாஸ் வீடியோஸை வச்சு அந்த டெஸ்ட் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சதா அப்படின்றத எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து கீழே பாட்டமில் இருக்குது. ஸோ இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்ரோல்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ்.